இன்னுமாடா ஜாதி வெறின்னு சுத்திட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி ஊருக்குள்ள ஜாதி பத்தியான அலசல் புலசல்லாம் வரும். அப்ப அத பத்தியான விவரம்லாம் அவ்வளவா தெரியாது. அப்புறம் அத நான் எங்கேயும் கேள்விப்படவும் இல்ல. 2023ல ஊர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் என் தம்பிகிட்ட இருந்து. "எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு" ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். நான் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ். அதனால என்கிட்ட கேட்குறான், யாரு? என் தம்பி. "உன் வீட்டுக்காரர் என்ன ஜாதின்னு?" அப்ப நான் என் ஹஸ்பண்ட பார்த்து, "ஏங்க தம்பி ஏதோ வாழ்க்கைக்கு முக்கியமான கேள்வி கேட்குறான். ரொம்ப அவசரம் போல பதில சொல்லுங்க. இல்லன்னா விக்கி செத்துற போறான்னு" சொல்லியிருந்தேன். அதுக்கு ஹஸ்பண்ட் சிரிச்சுட்டே, "என்ன ஜாதின்னு தெரியலன்ற ஜாதின்னு சொன்னாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு. "டேய் தம்பி, உன்ன மாதிரியே அவரும் ஒரு ஆண் தான். உன் உடம்புல இருக்கிற அத்தனையும் அவர் உடம்புல இருக்குடா. எங்களுக்கு தெரிஞ்சது 3 ஜாதி தான். ஆண் ஜாதி, பெண் ஜாதி, இந்த திருநங்கைன்ற ஜாதி, அவ்வளோதான்." அன்னைக்கு கால் கட் பண்ண வந்தா அதோட இந்த 2025 இன்னைக்கு ஜாதி ஆணவ கொலைன்னு கேள்விப்படுறேன். நான் கேட்குறேன், உன் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற சாமி, முருகன், பெருமாள், சிவன் இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்களா, நான் உன்னோட ஜாதிடா, நீ என்னை பூஜை அறைக்குள்ள வச்சுக்கோன்னு? உன் வீட்டு பொம்பளைங்களுக்கு டெலிவரி வார்டு உள்ள போகும்போது டாக்டர் கிட்ட கேட்க முடியுமா உன்னால? "டாக்டர் நீங்க என்ன ஜாதி? ஜாதி கேட்டு கை வைக்க சொல்லுவியா?" எங்கேயாவது அவசர அவசரமாக ஊருக்கு போகும்போதோ ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ ஃப்ளைட்டோ புக் பண்ணும் போதோ என் பக்கத்து சீட்டில் உள்ளவ என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டு புக் பண்ணுவியா? இல்லைல்ல. அப்போ உன் தேவைக்குன்னா உன்னோட ஜாதி உன் கண்ணுக்கு தெரியாது. மற்ற உப்பு சொப்புக்கெல்லாம் ஜாதிக்குன்னு சும்மா ஒரு பேரை கொண்டு வந்துடுறது. ரத்த தானம் பண்ணுற இடத்துல நீயே போய் ரத்தம் கொடுத்தாலும் உன் ரத்தம் ஓ பாசிட்டிவா ஏ பாசிட்டிவா தான் பார்ப்பாங்களே தவிர உன் ஜாதி என்னன்னு பார்க்க மாட்டாங்க. உனக்கே ரத்தம் கொடுக்கணும்னு வந்தாலும் உன் ஜாதிக்காரங்கிட்டதெல்லாம் ரத்தம் வாங்கி தர மாட்டாங்க. அது உன் பாசிட்டிவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அந்த ரத்தம் தான் கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள்லாம் தோத்து போயிட்டீங்க தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறவன் அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸில் மட்டும் யூனிஃபார்ம்னு எல்லாரும் சமம்னு காட்டுறீங்க அந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறேன். அப்படி ஜாதி வரி பிடிச்சவன் கீழ் ஜாதி அதே சட்டை தான் போடுறான், என் ஜாதிக்காரனும் அதே சட்டை தான் போடுறான்னு போய் ஸ்கூலில் போய் உங்களால் சண்டை போட முடியுமா? உன்னால் முடியாதுல்ல. அப்போ முடியாதுன்ற இடத்துல மூடிக்கிட்டு இருக்கிறது. ஏன்டா வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற வெறி தான் இருக்கணும், ஜாதி வெறி இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு தாண்டா படிங்கடா படிங்கடான்னு சொல்லியிருக்காங்க போல. அதனை படித்த வெறி நாய்ங்க இதை இப்படி குத்தும் கொலையுமா முளைச்சி நிற்குதுங்க. காரணம் அதுங்க படிக்கலை. ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு வேலையும் வாய்ப்புகளை காசு கொடுத்து மேலே வந்ததுங்களா இருந்திருக்கும் போல. உங்கள் கையில் காசுன்ற ஒரு சப்போர்ட் மாதிரி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் அடங்கிடுவீங்க.